ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா கீர்த்தி ரெட்டி நடிச்சிருக்காரு. ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீலீலா நடிச்சிருக்காங்க. ஜெனிலியா மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்ஸ் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது ராதாகிருஷ்ணா அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஈர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை ஜூலை மாதம் கிராண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா கன்னட லாங்குவேஜ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜ் மட்டும் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. என்னைக்குன்னு கேட்டால் செப்டம்பர் மாதம் 30 அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா படையாண்ட மாவீரா. இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா கௌதமன், புஜிதா, சமுத்திரக்கனி, ரெட்டின் கிங்ஸ்லி மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது கௌதமன் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ரேட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 9.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை இந்த மாதம் கிராண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இந்த படத்தை இன்னுமே பார்க்கலன்னா மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்துக்கான ஓவர்சீஸ் ஓடிடி டேஷன்றது பார்த்தீங்கன்னா சிம்பிளி சவுத் கிளைம் பண்ணுறதுக்கு ஏஜென்சிங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா காந்தி கண்ணாடி. இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா கேபிஒய் பாலா, நமிதா கிருஷ்ணமூர்த்தி, பாலாஜி சக்திவேல் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்ஸ் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது ஷெரீஃப் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்க. ரேட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை இந்த மாதம் கிராண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான தமிழில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 3 ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா சக்தி திருமகன். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி நடிச்சிருக்காரு. ஹீரோயினியாக பார்த்தீங்கன்னா ரியா ஜித்தி நடிச்சிருக்காங்க. கண்ணன் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது அருண் பிரபு அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஈர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை இந்த மாதம் தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான ஜியோ ஹாட்ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 17 ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. நீங்கள் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க? நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஓடிடி சம்மந்தமான அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சந்திப்போம். பை.